நாங்கள் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பட்டு சொல்வதற்கு ஒரு சட்ட ரீதியான வாக்கின் மூலமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் இறக்கி அந்த வாக்கின் மூலமாக எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற ஆக குறைந்தது ஒரு 4 லட்சம் குடும்பங்கள் ஒரு வாக்கு வேட்பாளரை இறக்குவதன் ஊடாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும். நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு பற்றி தான் பேசுகிறோம். அது சமஸ்தி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே அநேகமாக தமிழ் தேசியத்துடன் இருக்கிற கட்சிகள் அதனை வலியுறுத்துகிறோம். எங்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் ஒரு பக்கம் விடுவோம். இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கிற இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உட்பட சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. இவர்கள் தான் குற்றவாளிகள், இனப்படுகொலையாளிகளையும் பாராளுமன்றத்தில் வைத்து இந்திய மேற்குக்கு தேவைப்பட்ட அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது இன்று வரை நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம், கடந்த 15 ஆண்டுகளாக உங்களால் இளைஞர்கள், நீங்கள் அப்பொழுது சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள், ஆனால் இன்று நீங்கள் வாக்களிக்கிற வயதுக்கு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் எல்லோருமே அறுதி பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் தேசியத்தின் சார்பாகத்தான் வழங்கியிருந்தார்கள். நான் ஒரு தமிழ் இளைஞராக இனப்பிரச்சனை அல்லது எங்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கிறார், உரிமை என்று சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வியாழக்கிழமை வெளிவர இருக்கிறது. அதுக்கான பதில் அதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம், இந்த காணி அதிகாரம் என்பது நாங்க மத்திக்கா மாகாணத்துக்கான பேச்சுகளுக்கு அப்பால் அல்லது காணி பிரச்சனை என்றது அந்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரச்சனையாக நாங்கள் பார்க்க வேண்டும். சின்ன ஒரு சொல்ல வேண்டியிருக்காங்க. அடிக்கடி எல்லாரும் பேசுறோம், நான் வந்தா 13 தருவேன், நான் வந்தா 13+ தருவேன். அது வந்து தன்னது மறுபடியும் தருவதற்கு ஒருத்தரும் தேவையில்லை. காரணம் என்று சொல்றதுக்கான காரணம் என்னென்றால் யாரும் வந்து எடுக்க மாட்டோம். இல்ல அதுல வந்து காரணம் யாருமே சொல்லல. நான் நினைக்கிறேன் அவர்கள் தலைப்பை தராதபடியா கொஞ்சம் தேடுறதுக்கு டைம், அதில் முதலாவது ஆளாக கூப்பிட்டபடியாக நான் டக்குன்னு சொல்லவும் வேணும். அவர் சரியாக சொல்லாட்டிக்கு எனக்கு பிறகு வாராக்கள் வடிவாக சொல்லிக்க அவருக்கு தெரியான்னு சொல்கிறீங்க எடுத்துருவீங்க. அவன் நான் எனக்கு கேட்டுட்டு போகிற நல்லது தானே. சரி, நான் இப்போ நிகழ்காலத்தில் பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்குது. தமிழ் மக்கள் இந்த முறை புதிதாக ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வேறொரு சிந்தனையை வைத்திருக்கலாம், இன்னொரு சிலர் இன்னொரு வகையான சிந்தனைகளை வைத்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் என்னுடைய கருத்து, அது என்னுடைய சிந்தனையாக இருப்பது, ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களத்தில் இறக்கி இம்முறை நாங்கள் ஒரு அடையாளத்தை உண்டாக்குதல் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பது. அதுக்கான காரணம், கடந்த 82ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் இந்த தேர்தல்களில் வாக்களித்து வந்திருக்கிறோம். ஒரு தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர். ஆனால் அவர்களால் எங்களுக்காக நடைபெற்ற காரியங்கள் இது என்ற கேள்வி இருக்கு. 2000 யுத்தம் முடிந்த பிறகு 2009 வரையும் நாங்கள் ஒரு விடுதலை உணர்வோடும் எங்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணங்களோடும் ஒரு ஆயுத வழி போராட்டத்துக்குள் வாழ்ந்தவர்கள். அதில் இருந்து நாங்கள் வாழ்ந்த காலத்தில் திடீரென்று நாங்கள் 2009க்கு பிற்பாடு அந்த ஆயுத வழி போராட்டம் மௌனிக்கப்பட்டு நாங்கள் ஒரு அரசியல் வேறு வகையான ஒரு சிந்தனைக்குள் தள்ளப்பட்டிருந்தோம். ஆகவே இந்த அரசியல் ரீதியான, கட்சி ரீதியான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுற பொழுது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம். பிறகு அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வந்தோம். பிறகு சஜித்துக்கு வாக்களித்தோம், பிறகு டலஸுக்கு வாக்களித்தோம். எல்லாத்திலும் நாங்கள் அடைந்ததுகள் எதுவும் இல்லை என்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதில் தோற்று போனது தான் அதிகம். அதனால தான் நாங்கள் இம்முறை எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற எண்ணமும், நாங்களும் இவ்வளவு காலமும் கண்ட தோல்விகளின் அடிப்படையில், அந்த தோல்வி அல்லது அதில் நாங்கள் அடைந்த பெறுபேறுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று, அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு நபர் அல்ல. ஒரு சாதாரணமாக எங்களோட ஒவ்வொரு வீடுகளிலும் 6 ஒருவர் யுத்தத்தில் இறந்திருக்கிறார். அது போராளியாக இருந்திருக்கலாம், அல்லது தனிப்பட்ட நபராக இருந்திருக்கலாம், அல்லது அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தின் வலி என்பது ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு.
ஒவ்வொரு குடும்பங்களிலும் யுத்தத்தினுடைய தாக்கம் இருக்குது. இந்த யுத்த தாக்கமும் அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்கள் இந்த ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கிற வலிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் 2009 தான் அதிகமாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது. அது குறிப்பாக மறைந்த பேராயர் ராயப்ப யோசப் அவர்களுடைய 2009க்கு முற்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இலங்கை என்ற ரிப்போர்ட்டும் 2010க்கு பிற்பட்ட ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட 1,46,600 சொச்ச பேர் கொன்றளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கலாம் என்ற அந்த தகவலை சரியாக புள்ளிவிவர ரீதியாக ஒப்படைத்தவர் மறைந்த பேராயர். அதனால் இந்த உலகத்திலே அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ரட்னர், ஜஸ்டின் சூக்கா, இன்னும் ஒருவர், அவர்கள் மூவர் இலங்கை வந்து நேரடியாகவும் தங்களுடைய ஆய்வுகளை செய்திருந்தார்கள். அவர்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் கூட சென்றிருந்தார்கள். அவர்களுடைய ஆய்வின்படி அவர்களும் கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு சுதந்திரமான தமிழர்களாக எங்களுக்கான நடந்தது இன அழிப்பு தான் என்று சொல்வதற்கான, அதனை கொண்டு போய் நிறுவுவதற்கான வழி இப்பொழுது 15 வருடங்களாக எங்களுக்கு கிடைக்கும். அண்மையில் காசாவில் கமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தத்தில் கூட சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா அங்கே நடக்கிறது ஒரு இன அழிப்பனை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரையும் கொண்டு செல்கிறார்கள். அதனை ஒரு நீதிமன்றம் வரை ஐசிசிக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல் சில நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த எங்களுக்கான வழியை நாங்களாவது சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ குறிப்பாக எங்கள்கிட்ட ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்கள்ட்ட ஒரு 3-4 லட்சம் குடும்பம் என்று வைப்பேன். குறிப்பாக நான் ஒரு எழுமாற்றாக சொல்கிறது, 4 லட்சம் குடும்பமாக இருந்தால் குடும்பத்துக்கு ஒருவர் எங்களுக்கு நடந்தது இனாளிப்பட்டு ஒரு வாக்களிப்பாராக இருந்தால் இதை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்கிற ஒரு செய்தியாக, எங்களுக்கு நடந்தது இந்த மண்ணில் இன அழிப்பு, இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். வேண்டாம், எங்கள்கிட்ட இருந்த ஒரு சுதந்திரமான விசாரணை இதுவரைக்கும் செய்யப்படையது, சர்வதேச ரீதியாக செய்யப்படையது. இப்போ நாங்கள் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பட்டு சொல்வதற்கு ஒரு சட்ட ரீதியான வாக்கின் மூலமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் இறக்கி அந்த வாக்கின் மூலமாக எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற ஆக குறைந்தது ஒரு 4 லட்சம் குடும்பங்கள் ஒரு வாக்கு 4 லட்சம் வாக்களித்தாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். உலகத்தினுடைய கதவுகளை தட்டும், சிந்தனைகளை திறக்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் பல இடங்களில் ஆராய்ந்த கருத்து. அதே போல வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்களுடைய மண்ணிலே அதிகம். ஆனால் அவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. எனக்கு தெரிந்து கிளிநொச்சியில் பாரதிபுரம், கிருஷ்ணபுரம், பொன்னகர் பகுதிகளில் சில குடும்பங்கள் குடும்பமாகவே இல்லை. அவர்களை இந்த இதில் பதிகிறதுக்கு ஆட்கள் இல்லை. காரணம், அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட மிஞ்ச இல்லை. பக்கத்து வீட்டுக்காக போய் அவருக்காக பதிவு செய்ய தயாரில்லை. 6 பேர், 5 பேர், 4 பேர் கொண்ட குடும்பங்கள் குடும்பமாகவே பங்கரோடு மூடப்பட்டு போயிருக்கிறார்கள். நான் இது போன மாகாண சபை இருந்த நேரத்தில் முதலமைச்சரிடமும் நான் இந்த கோரிக்கையை எழுத்து மூலமாக முன்வைத்திருந்தேன். நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் 2 பல்கலைக்கழகங்களையும் இணைத்து எங்களுக்கு நடந்த இந்த புள்ளி விவரங்களை தேடி ஒரு பட்டியலை தயாரிக்கலாம். ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இப்பொழுதும் கூட எங்களிடமிருந்து ஒரு வலிமையான அணியாக நாங்கள் எங்களுக்கு நடந்தது என்று சொல்வதற்கான சரியான தாக்கம் எங்களிடம் இல்லை. இப்போ இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விஷயத்திலையும் உங்களுக்கு நாங்கள் 1 லட்சம் தாரம், 2 லட்சம் தாரம் என்று சொல்லிட்டு போகிற அளவில் இருக்கே தவிர, ஆனால் அவர்களுக்கு நடந்தது இனிமேல் நடக்காது, அதுக்கான ஒரு நீதி இருக்குதா என்பது இல்லை. ஆகவே இந்த தேர்தல் ஊடாக ஒரு புது வேட்பாளரை இறக்குவதன் ஊடாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும். கிட்டத்தட்ட அதில் போராடின அம்மாக்கள் அப்பாக்கள்லேயே 186 பேருக்கு மேலே இறந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நீதி வேணும் என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு களமாக நாங்கள் இதனை பயன்படுத்தலாம். 3வது என்னுடைய கருத்து, நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு பற்றி தான் பேசணும். அது சமஸ்தி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே அநேகமாக தமிழ் தேசியத்துடன் இருக்கிற கட்சிகள் அதனை வலியுறுத்துகிறோம். 2005ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒஸ்லோவில் ஒரு கம்யூனிகேட் எட்டப்பட்டது. அது டெக்ளரேஷன் அல்ல, உடன்பாடு அல்ல, ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முனைப்பொண்டு ஒரு அஜெண்டா மேசையில் வைக்கப்பட்டது. அதில் எடுக்கப்பட்ட அந்த கம்யூனிகேட் என்பது அதில் விதார் கல்கிஷனும்
சொல்கையும் அவர்களின் நடுநிலையாளர்களாக இருந்தார்கள். அரச தரப்பில் GL பீரிஸும் சில்வா ஹக்கீம் போன்றவர்கள் பேச்சுவார்த்தை குழுவிலே இருந்தார்கள். அதே போல் இங்கால பாலாண்ணன் தமிழ்ச்செல்வண்ணன் அவர்களோடு சேர்ந்த குழுவினர் இருந்தார்கள். ஆனால் அந்த குழுவிலே அன்றைக்கு அந்த கம்யூனிகேட்டாக எடுக்கப்பட்ட விஷயம், நாங்கள் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக நிலம், மரபு வழி தாயகம். அந்த மரபு வழி அவர்களுடைய மரபு வழி தாயகத்தில் இணைந்த வடகிழக்கு அவர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையை அடிப்படையில் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவது என்ற ஒரு கம்யூனிகேட் எடுக்கப்பட்டது. இது ஒரு நிகழ்ச்சி நிகழ், இது டெக்ளரேஷன், ஒரு உடன்பாடு அல்ல, இது ஒரு நிகழ்ச்சிகளுக்காக மேசியில் கொண்டுவரப்பட்டது. இதனை அப்போது இருந்த ஜனாதிபதி வேட்பாளராக 2005 இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொன்னார், நான் இந்த ஒஸ்லோ கம்யூனிகேட்டின் படி பேசுவதற்கு தயாராக, ஆனால் இப்பொழுது அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. பலரும் பல விடயங்களை சொல்வார்கள், ஆனால் யாருடைய கோரிக்கைகளை நம்பக்கூடிய அளவில் எங்களுக்கான செய்திகள் தரப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. இதனைத்தான் அண்மையிலே நாங்கள் எங்களுடைய கட்சியிலும் பேசப்பட்டது, சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி அல்லது சமஸ்டி அடிப்படையில் அதிகாரங்களை மீண்டும் பறிக்க முடியாமல் ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கு இணைந்த வடகிழக்கில் பேசுவதற்கு தயாரிருந்த எந்த வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரோ அவருடைய கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் பரிசீலிக்க தயார் என்ற கருத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதனால்தான் அப்படி ஒன்று வந்தால் பார்க்கலாம், இல்லையோ எங்களுடைய கோரிக்கை என்பது சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதையும் வலியுறுத்தி இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படை, மிக முக்கியமாக சர்வதேச சமூகம் இன்றைக்கு பலரும் ஓடி திரிஞ்சு ஏன் நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்துறீங்க என்று கேட்கிற அளவுக்கு ஒரு களம் இருக்கின்றால் காரணம் இது சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு அழுத்தம். ஏன்னா மக்களுடைய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டு அங்கு பலம் பொருந்து. எங்கள்கிட்ட இப்போ துப்பாக்கி இல்லை, நாங்கள் துப்பாக்கி தூக்கினாங்கள், ஆனால் இப்போ துப்பாக்கி எங்கள்கிட்ட கையில் இல்லை. தமிழீழம் கேட்ட நாங்கள் சில போல அது கணன்று கொண்டு இருக்கலாம், ஆனால் இப்போ நாங்கள் வெளியே சொன்னால் அது எல்லாருக்கும் பிரச்சனை. அதே நேரம் நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதை வலியுறுத்துவதற்கு எங்களுக்காக இந்த நிலைமையை நாங்கள் கேட்கிறோம். ஆகவே இது ஒரு நல்ல களம். இந்த களத்தில் எங்களுடைய கருத்து, நான் கட்சி ரீதியான கருத்தாக இதனை சொல்லவில்லை, இது என்னுடைய ஸ்ரீதரனாக நான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினூடாக நாங்கள் அதனை வலியுறுத்துகிறோம். ஆகவே இளைய தலைமுறை இன்றைக்கு சில விஷயங்களிலிருந்து நீங்கள் தள்ளி போய்கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு போராட்டத்தினுடைய வழிகள் தெரியாமல் போகிறது, அல்லது போராட்டத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் அவர்களுடைய மனங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை. அதனால்தான் இது எங்களுக்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் எங்களிடம் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஊடாக ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுவதற்கான ஒரு களமாக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த அமைப்பு அறகலையாவுக்கு பிறகு அனைவரையுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி ஒரு காத்திரமான ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்குதல், இளைஞர்கள் யுவதிகளை அவர்களுடைய பங்களிப்புகளை உள்வாங்கி ஒரு காத்திரமான ஒரு நாட்டை கட்டியெழுப்புதல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தேர்தல்களில் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது அந்த அறகலைய போராட்டத்துக்கு பிற்பாடு இவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையில் இந்த அறகலைய போராட்டம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை, மாறாக இந்த நாட்டை மையப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற பூகோள ஆதிக்க போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்திய மேற்கு நாடுகளுக்கு மாத்திரம்தான் அது வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. சீன சார்பு ராஜபக்சகளை வீழ்த்தி இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதில் அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எங்கள் மீது இன அழிப்பு செய்த ராஜபக்சகளை அந்த பதவியில் அவர்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் எல்லோருக்கும் இருந்தாலும் அதற்கு இந்த சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்காத ஒரு நிலைமையிலே இந்த அறகலைய போராட்டத்தின் ஊடாகவேனும் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதில் எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கின்றது.
அது ஒன்றுதான் எங்களை தமிழர்களை பொறுத்தவரையிலே எஞ்சியிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு அதற்கு முன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய வங்கியிலே ஊழல் செய்ததாக சொல்லப்பட்டு ஒரு விசாரணை குழு ஒன்றின் மூலமாக ஊழல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்திலே அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருந்த நேரத்தில் ஒரு சில உறுப்பினர்களுடைய புத்திசாதுரியமான நடவடிக்கைகள் ஊடாக அந்த விவாதம், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் தடுக்கப்பட்டதனால் அவர் தப்பி பிழைத்தார். அதே நபர் இந்த அறகலையக்கு பிறகு அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அப்போ இதிலே நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது என்பதற்கு, ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிற பொழுது நாங்கள் இந்த மக்கள் கும்பலில் கோவிந்தா என்று சொல்லி பின்னால் ஓடினார்கள். அவர்கள் அதன் காரணமாகத்தான் ஒரு ஊழல்வாதிகள் அகற்றப்பட்டு இன்னொரு ஊழல்வாதி இந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டார். இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவர், இந்த மக்கள் விரும்பிய ஒருவர் அல்ல. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 100% விரும்பாத ஒரு நபர் தான் அந்த அறகலையருக்கு பிறகு பதவியேற்றிருந்தார். இது எவரும் மறக்க முடியாது. அப்போ இது எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால், நான் இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு இயக்கத்தை, ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புங்கள். உங்களுக்கென்று ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள். அந்த தலைவரின் கீழ் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக நீங்கள் எழுச்சி கொள்ளுங்கள். அந்த தலைவரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நடத்திய போராட்டம் என்பது எந்த வகையிலும் எங்களுடைய மக்களுக்கு, எங்களை பொறுத்தவரையிலே யார் வந்தாலும் நிலைமை ஒன்று தான். ஆனால் சிங்கள மக்களுடைய நிலைமை கூட பரிதாபமாக தான் இருக்கிறது. ஆகவே பொறுப்புக்கூறல் நடைபெற்றதா? எங்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஒரு பக்கம் விடுவோம். இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கிற இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பஜில் ராஜபக்ச உட்பட சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. இவர்களுடைய செயல்பாடுகளால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு போனது என்று சொல்கிறார். அவர்களுக்கு எதிராக இந்த பொருளாதார குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஏதாவது திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இல்லை. இவர்களை வைத்துக்கொண்டே தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அவரையும் இந்த பொருளாதார குற்றவாளிகளையும் போர் குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகளையும் பாராளுமன்றத்தில் வைத்து இந்திய மேற்குக்கு தேவைப்பட்ட அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார். இவ்வளவுதான் நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இதுதான் நடைபெறும். அந்த போராட்டத்திலே நின்று அந்த பொருளாதார குற்றவாளிகளை, ராஜபக்சர்களை அகற்றுவதற்காக போராடியவர்கள், ரணில் விக்ரமசிங்கவும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தார். ஆனால் அந்த மாற்றம் நடைபெற்ற பிற்பாடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டார்கள். போலீசாருடைய விசாரணை கெடுபிடிகளால் மிக மோசமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே நான் இந்த அமைப்புகளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் சும்மா இன்க்ளூசிவ் இம்பேக்ட் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறதன் மூலமாக ஒரு நாளும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு காலத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் இடதுசாரி புரட்சிகள் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நீங்களும் இங்கே ஒரு அடிப்படை விடயத்தை, இலங்கை தீவிலே இனவாதம் இருக்கிறது. இந்த இனவாதத்திலிருந்து தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதாக இருந்தால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நின்று கொண்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை முன்னகர்த்த வேண்டும். இப்பொழுது இன்று நாங்கள் மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கிறோம். இளைஞர்கள் விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை தக்க வைத்துக் கொண்டு இதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வது ஒரு வகையில் சரியான கருத்தாக இருக்கலாம். அது வெறுமனே ஒரு இயற்கை பேரிடரால் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால், இளைஞர்கள் விட்டு ஓட வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் சாதகமாக யோசிக்கலாம். ஆனால் இன்று இந்த வடகிழக்கை எடுத்துக்கொண்டால், வடகிழக்கிலே போருக்கு பிந்திய 15 ஆண்டுகளில் என்னை பொறுத்தவரையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அபிவிருத்தி என்பது இந்த மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தி 250 மில்லியன் ரூபாய் செலவிலே அபிவிருத்தி செய்யப்பட்டது. அபிவிருத்தி என்றது மிக கவர்ச்சிகரமான ஒரு விடயம்தான். அந்த அபிவிருத்திக்காக அந்த மயிலிட்டி மக்கள் கிட்டத்தட்ட 50-60 பேர் தங்களுடைய நூற்றாண்டுகளாக தங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து தாங்கள் தொழில் செய்து வந்த அந்த தொழில் பாடுகளை இழந்தார்கள் என்றால் உங்களுடைய காணி உரித்தை நீங்கள் இழப்பது போன்று. அப்படி இழந்த காரணத்தினாலே அவர்கள் ஒரு ஏதுமற்றவர்கள், நாதியற்றவர்கள் ஆனார்கள். ஆனாலும் ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் அபிவிருத்திக்காக, முன்னேற்றத்துக்காக அவ்வாறான ஒரு இழப்பை சில பேர் சந்திக்க வேண்டியிருப்பது இயல்பு தான்.
அவ்வாறு இழந்து அந்த துறைமுகம் விரிவாக்கப்பட்டு ஆழமாக்கப்பட்டு 250 மில்லியனில் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு மயிலட்டி மீனவர்கள் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களா? யாழ்ப்பாண மீனவர்கள் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களா? வடமாகாண மீனவர்கள், ஏன் வடகிழக்கு மாகாண மீனவர்கள் அதனை பயன்படுத்துகிறார்களா? இல்லை. அம்பாந்தோட்டை காலி மாத்தரையிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கு செல்லுகிற பெரும்பான்மையின சிங்களவர்கள் அங்கே 3-4 மாதம் நின்று தங்களுடைய நவீன ரோலர் படகுகளிலே மீன்களை பிடித்துவிட்டு அதை இங்கே கொண்டு வந்து இந்த துறைமுகத்தில் வைத்து இறக்கி அதனை வியாபாரத்துக்கு லொரிகளில் ஏற்றி அனுப்பிவிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு தங்களுடைய பொண்டில் பிள்ளைகளிடம் போய்விடுகிறார்கள் மாதக்கணக்கில் ஓய்வுக்காக. இதுதான் அபிவிருத்தி, இதுதான் இன்றைய அரச கட்டமைப்பு நிர்வாகமாக இருக்கிறது. வடமாகாணத்தினுடைய கடற்தொழில் முற்று முழுதாக அளிக்கப்படுகிறது. கடற்தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலை விட்டு வேறு தொழில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது யார்? இதிலே நீங்கள் அவர்களுடைய அபிவிருத்திக்காக நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அவர்களை சுதந்திரமாக அந்த தொழிலை செய்ய விட்டாலே அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளிடம் இருக்கிற நகை நட்டுகளை அடகு வைத்து விற்று அல்லது கடன் பெற்று அல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களிடம் இருந்து நன்கொடைகளையோ கடன்களையோ பெற்று அவர்கள் கோடியாக சம்பாதித்து இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் அவர்களுக்கு அது முடிகிறதா? 10ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாறு கடன் பெற்று கடலில் வலைகளை போட்டு படகுகளை போட்டு வருகின்ற தென்னிலங்கை மீனவர்கள் அறுப்பார்கள், இந்திய மீனவர்கள் அறுப்பார்கள், அழித்து அடிமட்டமாக்கப்படுகிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். இங்கே இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு, மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் புல்நிலங்கள் சிங்கள பேரினவாதிகளால் உளவு செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு அங்கே சிங்களவர்கள் சிறுதானிய பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 லட்சம் தமிழர்கள், 3 லட்சம் மாடுகள், தமிழர்களுக்கு சொந்தமான கால்நடைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பக்கத்து மாவட்டமான புலனறுவைக்குள் இருக்கிற மாதுருவோய 84ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் அதனுடைய வலதுகரை அபிவிருத்தி செய்யப்படவில்லை. ரணில் மைத்திரி காலத்தில் அதை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமிடப்பட்டது. அந்த நீர்ப்பாசனம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் தான் முழுமையாக 100% செல்ல போகிறது. அதில் நீர்ப்பாசனம் செய்கிற பொழுது அந்த நிலங்கள் அனைத்தும் தனிச்சிங்களவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழர்கள் அகற்றப்பட்டு முழுமையாக சிங்களவர்கள் அங்கே சிறுதானிய பயிற்சியில் ஈடுபடுகின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாளை அந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அங்கே வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு நிலங்கள் கொடுக்கப்படுகிற பொழுது அது தனிச்சிங்களவர்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி, இதையெல்லாம் விட்டு எங்களுடைய இருப்பை நாங்கள் எவ்வாறு தக்க வைப்பது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே இங்கே ஒரு கட்டமைப்பு சார் இனஅழிப்பு நடைபெறுகிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒரு பேரம்பேசலை செய்ய வேண்டும். அந்த 2 விடயம் நடைபெற வேண்டும். ஒன்று, இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை வேண்டும். எனக்கு ஒரு 2 நிமிடம் தான் முடிக்கிறேன். இது அடுத்தது, இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே என்ன பொறுத்தவரையிலே நான் பொறுப்போடு சொல்கிறேன், இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது இன்று வரை நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம், கடந்த 15 ஆண்டுகளாக உங்களால் இளைஞர்கள், நீங்கள் அப்பொழுது சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள், ஆனால் இன்று நீங்கள் வாக்களிக்கிற வயதுக்கு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் எல்லோருமே அறுதி பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் தேசியத்தின் சார்பாகத்தான் வழங்கியிருந்தார்கள். வெற்றி பெற்ற பிற்பாடு வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். அதற்கு பிற்பாடு நீங்கள் யாருக்கு அறுதி பெரும்பான்மையை வழங்கினீர்களோ அவர்களுக்கு தான் அதிகாரம். அவர்கள் தாமாக விரும்பி சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று உங்கள் சார்பாக ஐநா மன்றங்களில் போய் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் இன்று வரை வெளிநாட்டு விசாரணைக்கு செல்லவில்லை. உள்நாட்டு விசாரணை என்ற பெயரில் ராஜபக்சேக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாளைக்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் சர்வதேச விசாரணை வைக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட, நீங்கள் வாக்களித்த பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற நபர்கள் எங்களுக்கு உள்நாட்டு விசாரணை போதும் என்று 15 வருடங்களாக சொல்லி வந்த அதே நபர்கள்லாம் மீண்டும் இந்த இதிலும் வருகிறார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகள், தேர்தல் கால விளையாட்டுகள். பொறுப்போடு சிந்தியுங்கள், முடிவெடுங்கள். எங்களை பொறுத்தவரையிலே இந்த பிரதான வேட்பாளர்கள் 3 பேரை தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வெற்றி வாய்ப்புள்ளவர்களை பற்றி மட்டும்தான், பெரும்பான்மை சிங்களவர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும். அந்த 3 பேரில் 3 பேரிடமும் நீங்கள் கேளுங்கள், ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி அதை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் வெளியிட்டால் மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும். இல்லையே நீங்கள் வழங்குகிற வாக்குகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற அபிவிருத்திக்காரதாக இல்லை. அந்த தேர்தல் விஞ்ஞானம், இது ஒரு சிங்கள நாடு, பௌத்த நாடு,
அதை பேணி காப்போம் என்று சிங்கள மக்களுக்கு கொடுக்கிற விஞ்ஞாபனத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். இதை தெரிந்து கொண்டு முடிவெடுங்கள். எங்களுடைய கோரிக்கை, நீங்கள் இதை புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிப்பதனூடாக அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை. அவர்களை நீங்கள் அடிபணிய வைக்க முடியும். இந்திய மேற்கு நாடுகளும் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். பொறுப்போடு தான் சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான தேசத்தினுடைய கட்டுமானத்துக்காக சேர்ந்து வேலை செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த சிங்கள தேசத்திற்குள் அவர்கள் உடைய அந்த பெரும்பான்மை பௌத்த சிங்கள நிகழ்ச்சிகளுக்குள் நின்று கொண்டு ஒரு பொழுதும் எங்களுடைய சமூகத்தை ஒரு இறைச்சி கடையில் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிற பண்ணையில் வளர்க்கப்படுகிற ஆட்டுக்கோ கோழிக்கோ அது வெட்டப்படுகிற இறைச்சிக்கு அனுப்பப்படுகிற நாள் வரைக்கும் குளிப்பாட்டி பவுடர் பூசி மருந்து கொடுத்து கொஞ்சி குழாவி வளர்ப்பார்கள். அது போன்றதுதான் இன்று உங்களுக்கு முன்னால் பேசப்படுகிற அபிவிருத்தி. ஆகவே உங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தெளிவாக இந்த தீவிலே இந்த பெரும்பான்மைத்துவம் என்பது மாற்றப்படக்கூடிய வகையிலே ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி தொடர்பாக நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுங்கள். இல்லை என்று சொல்லிச்சினால் இது ஒரு டைம் பாஸ் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கலாம் தெரியுமா? இப்போ 109 ரூபாய்க்கு சாதாரணமான ஒரு கேம்பெயின் நீங்க செய்ய முடியும் நினைக்கிறீங்களா இன்றைக்கு? அல்லது என்னுடைய சகோதரி உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களுடைய யாழ் மாவட்ட கேம்பெயின் ஜனாதிபதி அவர்களுக்கு வரக்கூட சம்பளத்துக்கு கூடவாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அப்ப நான் நம்புறேன் சாதாரணமான ஒரு விஷயம் நாங்க இன்னைக்கு எங்களுடைய டிராகோனியன் லோஸ முதல் மாற்றோம். ஏன்னா இன்னைக்கு சட்டத்தை 109 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்கிறாரு. தேசிய சபை தேர்தல் ஒரு வருஷத்துக்கு வைக்கிறதுக்காக இருந்தது 20 ரூபா ஒரு ஓட்டு. 20 ரூபா ஒரு ஓட்டுக்கு நீங்க ஒரு செய்தியை கூட கொண்டு போய் சொல்ல முடியாது. அப்ப 1000 ஓட்டுள்ள ஒரு வட்டாரத்துல 20,000 தான் ஒரு வேட்பாளர் செலவழிக்க முடியும்டா. 20,000க்கு நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு தேர்தலை கூட கொடுக்கல. கஷ்டமே அந்த மாதிரி மாற்ற வேண்டிய தேவைகள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் கௌரவ உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களிடம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொரு நினைக்கிறேன் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த வகையில ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களினை ஆதரிப்பதற்கு அல்லது வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லது விருப்புரிமை காணப்படுகின்றது. அது எங்களுடைய அடிப்படை உரிமையும் கூட. அந்த வகையில இந்த நான் ஒரு தமிழ் இளைஞராக இந்த சஜித் பிரேமதாச அவர்களினுடைய இந்த முறை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த இனப்பிரச்சனை அல்லது எங்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான அல்லது அதனை தீர்ப்பதற்கான ஏதாவது முன்னெடுப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? பல சந்தர்ப்பங்கள்ல வடக்கு கிழக்குக்கு அவர் விஜயம் செய்யும் போது கடந்த 5 வருடங்களாக எதிர்கட்சி தலைவரோடு பயணித்தவர் என்ற வகையில நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல மிக அதிகமான இடங்களை இந்த ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவரை கொண்டு சென்று மக்களோடு சம்பந்தப்படுத்தியவர் என்ற வகையில பல இடங்கள்ல அவர் சொன்ன ஒரு விடயம் 13 முழுமையாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலதிகமான எங்களுடைய அரசியல் சார்ந்த எங்கள் மக்களுக்கான அந்த சிறுபான்மையினர் ஒரு வசனத்தை நான் பயன்படுத்தவில்லை. என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சொல்கின்ற விடயம் இலங்கையர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார், உரிமை என்று சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வியாழக்கிழமை வெளிவர இருக்கிறது. அதற்கான பதில் அதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை கடந்து இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலையும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு தேசிய கட்சியில ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நானும் இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தமிழச்சி. அது மாத்திரமல்லாமல் யுத்தத்தால் காலம் கடந்துதான் நான் என்னுடைய அரசியல் பயணம். ஒரு தமிழ் பிரதித்துவம், அதாவது வடக்கு கிழக்கை சார்ந்த கட்சிகளுடைய பிரசன்னம் கொழும்பிலே இல்லாத காரணத்தினால் என்னுடைய வாக்குகளை ஒரு தேசிய கட்சிக்கு வழங்கிய காரணத்தினால் பழக்கப்பட்டு என்னுடைய அரசியல் பயணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஆரம்பமானது. ஆனால் கட்சி சார்ந்து கடந்த முறை கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்த போது அதிலிருந்து விலகித்தான் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பயணிக்கின்றேன்.
எனவே பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம், கௌரவப்படுத்துகின்றோம். அது உங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 2வது வாக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, நாட்டினுடைய மாற்றத்திற்காக, ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. தேர்தல் கடந்த கால தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் அந்த 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு மட்டுமே. அதுல எந்த விதமான ஒரு அதிகார பகிர்வுக்குமான சந்தர்ப்பம் இல்லை. அப்ப அந்த 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக இந்த இன பிரச்சனைக்கான தீர்வினை எட்ட முடியுமா என்று நினைக்கிறீர்கள்? கடந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக வர இருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனமும் அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாங்கள் வியாழக்கிழமை தான் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த தொடர்ச்சியாக வந்த காலப்பகுதிகளில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் 13 முழுமையாக அமல்படுத்துவேன். அதே நேரத்தில் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் போது சொன்ன ஒரு விடயம், மக்களுடைய எதிர்பார்ப்பு 13 தழுவுக்கு அடுத்த கேள்வி, நீங்க அதை முழுமையாக அமல்படுத்துவீங்கன்னா 13+ஆ மைனஸா, காணி இருக்கா, போலீஸ் இருக்கா, மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த நாட்டினுடைய நீதிபூர்வத்தில் இருக்கிற 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். இதுதான் நம்முடைய கருத்து. இதற்கு மேலதிகமாக அவர் கூறக்கூடிய ஒரு விடயம், இது நாங்கள் ஊடகங்களுக்கு சொல்லலாமா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த பிரதேச செயலக கட்டமைப்பை கொண்டு வந்தது அவருடைய தந்தையார். அந்த பிரதேச செயலகங்களுக்கான அந்த சக்தியை கொடுத்தது அவருடைய காலத்தில். ஆனா அவருக்கு அவருடைய தந்தையுடைய இழப்புக்கு பின்னர் அந்த அதிகாரம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதாக சஜித் பிரேமதாசன் கருதுகிறார். எனவே நாங்க சொல்ற இந்த காணி போலீஸ் அதிகாரத்தை பற்றி பேசும்போது, காணி தொடர்பாக அவர் பேசும்போது அவர் சொல்ற விஷயம், இந்த காணி அதிகாரம் என்பது நாங்க மத்திக்கா மாகாணத்துக்கான பேச்சுகளுக்கு அப்பால் அந்தந்த காணி பிரச்சனை என்றது அந்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரச்சனையாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்க ஒரு பிரதேச செயலகத்தில் இருக்கும்போது அது மாகாண சபையா இது மத்தியானதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் ஒரு தூர நோக்கி இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, அது தொடர்பாக ஆளுமையான புலமையாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த பிரதேச செயலக கட்டமைப்பு என்பது மிக மிக வலுவூட்டப்பட்டதாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்டமைப்பாக அது மாற்றம் பெறும். அது மாற்றம் வராமல் இந்த 13 முழுமையாக அமல்படுத்துவர். இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவர். இதற்கு மேலதிகமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜனவரி மாதம் நடத்துவதன் முதல் முறையாக உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலதிகமாக நான் அவர் சொல்லாத ஒரு விடயத்தை இங்கு சொல்ல வேண்டும். நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். இப்போ நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களையும் கூட இந்த கணக்கெடுப்பு எடுக்கலாம். ஆனா அந்த எண்ணிக்கையில பெரிய மாற்றங்கள் இருக்காது. அது ஒரு கொஞ்சம் மாற்றமா வந்து கொண்டிருக்கும். ஆனா அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்புல 19 வயது பெண் கூட பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு உருவாக்கப்பட்டிருப்பார். ஆக மொத்தம் அந்த பெண் என்பவர் யுத்தம் முடியும் போது ஒரு 4-5 வயது குழந்தையாக இருந்திருப்பவர் இப்பொழுது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அது தொடர்பாக ஆய்ந்து வைத்திருக்கிறீர்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மாவட்ட செயலகங்களில் இருக்கிற இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க. 18-19 வயது கணக்கெடுப்பு இருக்கிறது. சிறு வயது திருமணங்கள், சிறு வயதுல குழந்தை பெறுவது மற்றும் இடைநடுவில் கல்வியை பெறுவது, இதற்கு பின்னரான இந்த பெண்களுடைய நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிறந்த ஒரு ஆற்றுப்படுத்த நிகழ்ச்சியை எல்லோருமே கொடுக்க தவறிவிட்டு இருக்கிறார். அது ஒருத்தரை நாங்கள் கடந்த அரசு மட்டும் சொல்லலாம். அது இருக்கிற அரசியல்வாதிகள், பொதுமக்கள், சிறுமி அமைப்புகள் எல்லோருமே அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கவனத்துக்கு கொடுத்து அதை ஒரு குழந்தையாக உண்டாக நாங்கள் அவ்வளவு விடயங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கா விட்டாலும் எங்களுடைய திட்டத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 13வது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு விடயம் சொல்ல வேண்டியிருக்காங்க. அடிக்கடி எல்லாரும் பேசுறோம், நான் வந்தா 13 தருவேன், நான் வந்தா 13+ தருவேன். அது வந்து தந்ததை மறுபடியும் தர்றதுக்கு ஒருத்தரும் தேவையில்லை. ஏற்கனவே தந்ததை அமல்படுத்த முழுமை அமல்படுத்துறது பற்றி தான் பேச வேண்டியிருக்குது. இதுல சென்ற வருடத்தில இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட்டம் கலந்து வச்சார், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் முன்வாங்கி. அப்ப இன்னைக்கு அதுல என்ன விஷயங்கள் செய்ய வேண்டியது பேசப்பட்டது.
பேசப்பட்ட இடத்துல சில கட்சிகள் இதுல வரவே இல்லை, பயிஷ்கரித்தார்கள். இப்பையும் வாக்கை பயிஷ்கரிக்கிறார்கள். அதே மாதிரி சிலர் வந்துச்சுன்னா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த 13 மட்டும் நாங்க செய்யறது அவர் செய்யறதுன்னு சொல்லிச்சோம்னா முழுக்க செய்தாதான் நாங்க வருவோம், இதை மட்டும் செய்துட்டு வர்றதுக்கு நாங்க வர மாட்டோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் தரப்பினர் ஒரு விஷயத்தை நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த கூட்டம் தொடங்கி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூட்டம் நடந்தது. அதுல முதல் கூட்டத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், சில விஷயங்கள் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் சொல்லி போகும். இப்ப அந்த அடிப்படையில் கடைசியா எங்களுக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்று தந்தார். அந்த டிராஃப்ட்ல ஒரு டாக்குமெண்ட்ல இருந்துச்சு, அந்த 13வது திருச்சட்டத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் காணி பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை. ஆனா அந்த 13வது திருத்தத்தில் அதுதான் மக்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஆனா அதையும் தாண்டி இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைடா, எது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, எது சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்குது, எது லிஸ்ட் உங்களுக்கு தெரியும், லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இருக்குது. இதனால இருக்கிற பிரச்சனையால தான் அதிகார பயிர் இன்னமும் முழுமையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கு. அதை பற்றி பல ஒரு விடயங்கள் பேசி, இவன் கல்வியை நீங்க சொன்ன மாதிரி இந்த டெர்ஷியரி எஜுகேஷனை மாகாணத்துக்கும் அந்த பதத்தை கொடுத்து கொண்டு வரதுக்கான விடயமும் அந்த டிராஃப்ட்ல இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு காணி நாங்க சொல்றோம், இன்னைக்கு தொல்பொருள் தொழில்துறை ஆக்கிரமிக்கப்படுது நிலங்களை, இன்னைக்கு வன இலாக்கா, வைல்ட் லைஃப் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஆனா இந்த விடயங்களை 13வது செய்தா போல அது வந்துருமா? இல்ல. இது சார்ந்து பேசப்பட்டது, இதற்கான என்ன பிரச்சனைக்கான தீர்வு என்று பேசப்பட்ட போதிலும் எங்களுடைய இணக்கப்பாடு இல்லாததால அது இன்னும் துவைக்கும். அப்ப மறுபடியும் யாருக்கு 13 தரன்னு சொன்னாலும் மறுபடியும் இதே போதும். தாரம் என்று சொல்றதுக்கான காரணம் என்னென்றால் யாரும் வந்து எடுக்க மாட்டோம். இல்ல அதுல இருக்கிறத அமல்படுத்துறாங்க. முதலாவது மற்றது எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றதுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்பாடு இருக்குது. ஆனா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தேர்தல் நடத்துறதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு. இப்ப மாகாணத்து சபையை தேர்தல் நடத்தலாம், உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு கோரப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்ல, நாங்கள் 4 8 12 ஆக்கிட்டு வந்தது எனக்கு உடன்பாடு இல்லை. அது எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் கடந்த காலங்கள்ல மாகாண சபை கலந்து எத்தனை வருடங்கள் முடிஞ்சிட்டு எந்த ஒரு ஆட்சியாளர்களும் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முயற்சிக்கிறீங்க. உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒரு தரம் 25% கொண்டு வந்தவர், ஆனா அதுக்கு பிறகு நடத்தே. இப்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்குது? இது நாங்கள் ஒற்றுமை இல்லை. ஏன்னா நாங்கள் இதுல இருக்கிற 4 பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. ரஜினிகா கிட்ட ஒரு கருத்து சொல்லலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து சொல்லலாம், அங்கேயே அவங்க சொல்லலாம், நான் சொல்லுவேன். ஆனா நாங்கள் பிரிவுபட்டிருக்கிறதால இப்ப நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கத்தானே பாருங்க. அந்த தேர்தல் என்பது இருக்கிற நாட்டின நீதிபதிகள் இருக்குத்தாங்க. நாங்க தருவோம் சொல்லி இருக்கிறத நடைமுறைப்படுத்துவோம். இதுல என்னென்றால் ஒரு 20 வருஷம் கடந்து மாகாண 13வது திருத்த சட்டம் உங்களுக்கான தீர்வு, அது இன பிரச்சனைக்கான தீர்வு இல்லை. 6ஆம் திருத்த சட்டம் சட்டத்திலே இருக்குது, இலங்கை அரசியல் சட்டத்திலே இருக்குது. அது நீங்கள் நாங்கள் கேட்கிறோம் நடைமுறைப்படுத்த, நான் நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்க பயங்கரவாத சட்டம் தான் பாயுங்கள், யாரும் கேட்கல. நீ 6ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாங்க, ஆனா பாயுது. ஆனா 13வது திருத்த சட்டம் உங்கள்கிட்ட இருக்கு, அதை ஏன் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறீங்க? அப்ப நாங்கள் அரசாங்கத்திலே போவோம் கேட்கறது. ஆனா இன்னும் ஒரு விஷயம், இந்த 87ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தமாக சர்வதேச உடன்படிக்கையா வந்த சட்டம் இன்றைக்கு 87 இருந்த காணி உடன்கிட்ட இல்லை, 87 இருந்த சனமும் இல்லை. எங்கள் லட்சக்கணக்கான சனத்தை நாங்கள் இழந்துட்டோம். இப்பவும் நாங்கள் என்னத்தை பேசுறோம்? 13 பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 87 இருந்த காணி எல்லாம் சுவீகரிக்கப்பட்டு எல்லாம் போயிருக்கிற நிலையில திருப்பவும் இந்தியாவுக்கு கூட இருந்தால் இலங்கையின் தரப்புல ஜிஆர்ஐ ஒப்பந்தம் சைன் பண்ணினார், எங்களுக்காக தான் சைன் பண்ற மாதிரி ராஜீவ் காந்தி சைன் பண்ணினார். ஆனா ஒரு யுத்தம் நடந்து நாங்கள் அவ்வளவு பேரும் சாகைக்க இந்தியா எங்களுக்காக தவறிட்டு. ஆனபடியா இந்த சட்டம் இது எந்த அளவுக்கு இது இனி பொருத்தம் என்றதை ஒரு கால் பார்க்க வேணும். மற்றது இது எங்களுக்கு ஒருவருக்கு பொருத்தம் என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல இன்னும் ஒரு விஷயம், இந்த நான் மாகாண சபையில 5 வருஷம் இருந்து பூர்த்தி செய்தனான் என்ற வகையில இந்த மாகாண சபையில ஒரு பியோன கூட நியமிக்க முடியாத அதிகாரம் தான் எங்களோட மாகாண சபை 13வது திருத்த சட்டத்துல இருந்ததுன்றது நாங்கள் அனுபவ ரீதியா நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வோம். நன்றி.
வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் இப்போ 4000 வேலையற்ற பட்டதாரிகள் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அந்த நீங்களும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்ட நீங்கள் சையத் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரோட வந்தீங்கள். அப்போ இங்கே வந்து சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை தருவோம் சைத் சொன்னால் சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பலமுறை இங்கே இதே ஹோட்டலில் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு வேலையற்ற பட்டதாரிகளை வந்து சந்திச்சார். அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நாங்கள் வேலை தர போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் IMF கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், வேலை வாய்ப்புகளை வந்து நாங்கள் அரச வேலை வாய்ப்புகளுக்கு அதாவது அரசு உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. இது எவ்வாறு சாத்தியம்? சையத் பிரேமதாச ஆட்சிக்கு வந்தா எப்படி சாத்தியமாக நினைக்கிறீங்க? இல்ல அதுல வந்து நாங்க ஆரம்பம் முதல்ல இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒரு விஷயத்த அவர் பல இடங்கள்ல சொல்லி வராங்க. ஏனென்றா எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்க குறைபாடுகளால தான் 40 வயது அனுபவிச்சு கூட பட்டதாரிகளாகி தொழில் வாய்ப்பு பெறாதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இதற்கான பொறுப்பை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு தரவுகளை எடுத்திருக்கிறோம். அவர் இந்த வடக்கு கிழக்கு பட்டதாரிகளை சந்திக்கும் போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது இப்ப 40 வயதாக்களுக்கு போயிட்டு நாங்கள் வேறு ஒரு தீர்மானத்தை கொடுக்க இயலாது, அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இதை பட்டதாரிகள் ஆகிற எல்லோருக்குமே அரச வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்ற ஒரு நிலைமை மாற்றம் அடையப்பட வேண்டும். இது தனிய வெறுமனே. அதற்கு அவரிடம் 2 திட்டங்கள் இருப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதுக்கான விரிவான விடயங்கள் எப்படி வருதுன்னு தெரியல. ஒன்று அரசு தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் ஒரு கடன் உதவியை வழங்கி அவர்களுக்கான கைத்தொழில் அல்லது சுய தொழிலை உருவாக்கி, அதாவது நாங்கள் படித்த பட்டதாரி இளைஞர்கள் இந்தியாவோடு ஒப்பிடும் போது இலங்கையில ஒரு சுய தொழிலில் ஈடுபடுறது மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தையும் பரலலா கொண்டு போறதாகவும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கறதுன்றது எங்களுடைய இலக்கியம் உண்டாகிறது. ஆனா நாங்கள் இப்ப ஏற்கனவே இருக்கிற பட்டதாரிகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு தீர்வு இருக்கு. அவர்கள் எப்போதுமே ரோடு வீதி வழியே தான் இருக்கிறார்கள். எனவே வடக்கு கிழக்கில் அவர் சொல்லும்போது சொன்னார், சஜித் பிரேமதாசவிடம் பொய்யில்லை, அதே நேரத்தில் அந்த விவரங்களை எடுத்திருக்கிறேன், அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். ஆனா அந்த பட்டதாரிகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரத்தில் எங்களுடைய கல்வி திட்டத்துல நாங்கள் ஆரம்பத்துல இருந்து மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு மொண்டசோரியில் நாங்கள் மாற்றம் கொண்டு வந்து நாளைக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு விஷயத்தை நாங்கள் போய் சொல்லினார். எனவே நான் நினைக்கிறேன் ஒரு எதிர்காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணக்கருவோட ஒரு மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா 4 வருடங்கள் நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். ஆனா எல்லாருக்குமே அரசு வேலை வாய்ப்பு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். IMF கடன் வாங்கி இருக்கிறோம், 2018 பிரதமர் நாங்க கொடுக்கணும், இப்ப நாங்க மூச்சு விடுறோம், இதனால கடன் எல்லாம் போயிடுது, அளவெடுத்து கொண்டு போனா காசு எல்லாம் திருப்ப கொண்டு போக வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த நிலைமை இருக்கிறது. அந்த யாரோ பெற்ற கடனுக்கான சுமைகளை எல்லாம் நாங்க தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்க மூச்சு விடுறோம்னு சொல்லி இப்ப நாங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 2028 மட்டும் அந்த பிரச்சனை இருக்கிறது. நான் கடந்த எதுவுமே நாங்க மீள செலுத்தேன், அந்த ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். அதனாலதான் புத்தாக்க வேலைக்கு எடுக்கிற விடயங்கள் தொடர்பாக ஒரு சிக்கல் நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சில இடங்கள்ல வந்து இந்த மாகாண சபைகள் முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி வேலைக்கு நேர்முக தேர்வுகளை மேற்கொள்ளும் போது பல இடங்கள்ல அநீதிகள் இடம்பெற்றிருக்கிறது. உதாரணமாக நிறைய புள்ளிகள் எடுத்தவர்கள் பின்வாங்கப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக பல இடங்கள்ல நியமனங்கள் கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளதான தீர்வுகள் உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேர்தலுக்கு பின்னராக உண்மையான நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களுடைய பிரச்சனை ஒரு வேலை வாய்ப்பு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அவர்கள் பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப நீங்க சொன்ன ஏற்கனவே அந்த முதல் பேசின போல இந்த போத வசதி இந்த தேவையில்லாத வழிகாவர்கள் இன்னைக்கு இடம்பெயர்ந்து போறது எல்லாமே இதற்கு காரணம் தான். நீங்க சொன்ன போல அந்த வலம்புரை கூட்டத்துல நானும் இருந்தேன். அப்ப நான் அவர் பேசும்போது சொல்லியிருந்தேன்டா வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற முழுமையாக இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து பழைய காலம் மாதிரி அரசு வேலை வாய்ப்பை எல்லாருக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஒரு கட்டம் வேலை வாய்ப்புகளாக அரசு வேலை வாய்ப்புகளாக வந்தாலும் மறு கட்டம் சொன்னது போல என்டர்பிரினர்ஷிப்பா இருக்கட்டும், இன்னைக்கு தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும் வேலை செய்யணும். ஆனா இதை சுருக்கமான ஒரு இதுல சொல்றேன், வெல்ல போறவருக்கு தான் வாக்குறுதியை நிறைவேற்ற வேணும்னு ஒரு பயம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் அவர் சொல்லியிருப்பார் என்ற சிந்தனை எனக்கு இருக்கிறது. நான் அரசியல் பற்றி கடைசி சொன்னதுக்கு காரணம் எங்களுடைய நாட்டில பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இளைஞர்களுக்கு அங்கீகாரம், அதே நேரத்தில் எங்களுடைய LGBT கம்யூனிட்டிக்கான அங்கீகாரம், இது தவிர
எங்களுடைய அரசியல் என்பது ஒரு வம்சாவளி ரீதியாக, குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அனுதாப அலைகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது காரணம், இந்த நாட்டுல அம்மா மகள் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா சந்திரிகா அம்மையார் 2 பேருமே அதிபர் பதவிகள்ல, ஜனாதிபதி பிரதமர் என்ற 2 பதவிகள்ல ஒரே சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய சாப்பாட்டுறையில் கூட இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் யாருமே அதை நினைக்கவில்லை. அதுக்கு காரணம், ஒன்று அவர்களை ஆண் அரசியல்வாதிகள் நிர்வகித்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய மனங்கள்ல அரசியல் துறைக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றிருக்க வேண்டும், அல்லது சிறு வயது முதலே அரசியல் அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு உயர்தர வாழ்க்கை முறையோடு வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இது ஆய்வுக்குரிய விடயம். என்னை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து ஆய்வுகள் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் 2018 என்னுடைய நாட்டுல உள்ளூராட்சி சபைகளில் ஒரு 75% ஒதுக்கீடு கிடைச்சது. இது இந்த நாட்டுல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கிறேன். 2200க்கும் அதிகமான பெண் அரசியல் தலைவர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்குள்ள ஒருங்கிணைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்கள் ஒரு மாகாண சபை தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இன்றும் இருக்கிறது. அதே நேரத்தில் பாராளுமன்ற மட்டத்தில் செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் 59% அதிகமான பெண்கள் இருக்கிற நாட்டில் 5% கூட பாராளுமன்றத்தில் பெண்கள் இல்லை. சாதாரணமாக நாங்கள் பயணிக்கிற போக்குவரத்தில் இருந்து நாங்கள் செல்கின்ற அரசு அலுவலகங்களாகட்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. நான் பொதுவாக ஆண் அரசியல்வாதிகளிடம் சொல்வது, தனிப்பட்ட ரீதியில் நட்பு ரீதியாக பேசும்போது சொல்வேன், வாருங்கள் உங்களுக்கு பெண்களை கூட்டிக்கொண்டு வாருங்கள், ஒரு பொது வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பொது கழிவறையை நீங்கள் பயன்படுத்த அனுமதியுங்கள். அப்படி நீங்கள் அனுமதிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. அல்லது ஒரு பொது பஸ் ஸ்டாண்ட் அல்லது ஒரு பொது புகையிரத நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மலசல கூட கட்டமைப்பை அவர்கள் பயன்படுத்துவார்களா? அப்படி பயன்படுத்துவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு பால் ஊட்டுவதற்கான அறைகள் இல்லை, அல்லது மலசல கூடங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இட வசதிகள் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கும் போது இந்த சிஸ்டத்தை மாற்றுவது யார் என்று நாங்கள் யோசிக்கலாம். நீங்க தான் மாற்ற வேண்டும். இங்கால இருக்கக்கூடியவர்கள் மாற்றுவார்கள் என்று நாங்கள் நினைக்கும் போது பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றுகின்ற இடம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு நாளாந்தம் தேவைப்படுகின்ற விடயமாறு நான் யோசிப்பேன். எனக்கு தேவை, நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கிடைச்சிருக்கு, நான் ஒரு 16 வயதை கடக்கும் போது எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு தேவை, ஒரு GC O level A level தேவை, அதுக்கு பிறகு நான் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும், எனக்கு ஒரு உத்தியோகம் தேவை, இதுக்கு பிறகு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் என்று தான் ஒவ்வொருத்தரும் பாடினோம். ஆனால் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் சிறந்த கல்வியை கற்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டம் சரியான முறையிலே இருக்குதா? நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக போட்டி போடக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதா? இல்லை. எந்த பள்ளி ஒரு இன்டர்நேஷனல் டிகிரி பெற வேணும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை பெறக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இங்க 2மே இருக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக கற்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு முறையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இலவச கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். இது எங்களுக்கு நியாயமா இருக்கிற ஒரு விஷயம் தானே. நான் சாதாரணமாக, ஏன்னா நான் என்ன சொல்ல முடியாது இறக்குமதி என்று சொல்லி, ஏன்னா நான் 96ஆம் ஆண்டு வரை யுத்தத்தை கடந்து இங்கே பட்ட கஷ்டத்தை கடந்து தான் இந்த கையில் போட்டு ஒற்றை காப்போட மாத்திரம் தான் தலைநகருக்கு இடம்பெயர்ந்தவர். எத்தனையோ பேர் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட எனக்கு சொல்லலாம். ஆனால் நான் என்னுடைய நாட்டில் இருந்து கொண்டு என்னுடைய உரிமைக்காக, என்னுடைய இனத்தினுடைய உரிமைக்காகத்தான் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வரும்போது பலர் சொன்னார்கள் இறக்குமதி அரசியல் என்று. இன்று வரை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கொண்டு வந்து வைத்தியசாலைகளாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன். என்னுடைய ஆதரவு இம்முறை போட்டி போடக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி சின்னத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுக்கு காரணம், இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது எங்களுடைய ஒரு கன்செப்டா இருக்குது. இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது. அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும். ஆனால் என்னுடைய கேள்வி, சட்டமாக்கப்பட்ட இந்த 25% வெறுமனே உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரமே இருக்கக்கூடாது, அது மாகாண சபையிலையும் பார்லிமெண்ட்லையும் கொண்டு வரப்பட வேண்டும்.
அதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த தேர்தல் காலங்கள்ல பண வசதி கொண்ட அரசியல்வாதிகள் கோடிக்கணக்காக அரசியல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள். செலவழித்து விட்டு அவர்கள் பெறுவது வெறுமனே 20 மில்லியன் ரூபாய் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். 20 மில்லியன் வருடாந்தம் பெறுவதற்காக நாங்கள் ஏன் கோடிக்கணக்கான பணங்களை தேர்தலில் செலவிட வேண்டும்? எனவே இதற்காக ஒரு தேர்தல் பிரச்சார நிதிய சட்டம் ஒன்று இந்த நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலே பெண்கள், இளைஞர்கள் எங்களுடைய அரசியல் அதிகம் பெற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உரிமை சார்ந்து பேசுகின்றோம், தமிழன் ஆழ பிறந்த இனம் என்று சொல்கின்றோம். ஆனா இப்ப இன்று நான் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போகும்போது பல இளைஞர்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த அரசியல்ல என்னத்தை நாங்க கண்டுட்டோம், என்ன மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க தான் உழைக்க வேணும், நாங்க தான் சம்பாதிக்கணும், நாங்க தான் வாழ வேண்டும். ஆனால் இந்த அரசியல் மூலமாக என்னென்ன விடயங்களை நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. சட்டத்தில் எங்களுடைய இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் என்ன இருக்குன்னு கூட பலருக்கு தெரியாது. அதன் ஒரு பிரகாரமாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கிற 10,096 பாடசாலைகளுக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை தமிழ், ஆங்கில, சிங்கள மொழி மூலமான மும்மொழிகள்ல அந்தந்த பாடசாலைகளுக்கு கொடுக்குற ஒரு திட்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை பற்றி யார் என்ன நாங்க எப்படி வாழலாம் என்று கூட எங்களுக்கு இணையத்தில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, வேற யாருமே சொல்லல. அது புலம்பெயர்ந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டில தண்ட நாட்டு சட்டங்களை மிக அதிகமாக மதித்து கொண்டு இங்க இருக்கக்கூடியவர்களை இந்த சட்டத்தை வழி நடத்துறேன். நான் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவன், இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவளாக இருந்து கொண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு என்ன கிடைக்கிறதோ அது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்க இங்க வந்திருக்கிறார்கள், எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா நிச்சயமாக உங்களுடைய அரசியல் அனுபவம் தொடர்ந்து இருக்க வேண்டும், அரசியல் பிரவேசம் இருக்க வேண்டும். இந்த மாற்றத்துக்காக நீங்க போராட வேண்டும். ஏன்னா அறகல சம்பந்தமாக இங்கு பேசும்போது அதே அறகல போராட்ட காலத்துல மக்களுடைய பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருக்கிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி அடுத்த விசாரணை எங்களுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சார காலப்பகுதியிலும் அதை சென்று நாங்கள் நீதிமன்றத்தை மதிப்பில் எடுத்து அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக குற்றவாளிகளாக எங்களுக்கு விசாரணை நடத்துவது என்பது நாங்கள் கடத்தல் செய்தல்ல, அல்லது லஞ்சம் பெற்றல்ல, அல்லது மக்களுடைய பணத்தை சூறையாடியவர்கள் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பு கூறப்பட்டவர்கள் சுதந்திரமாக வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் என்பது இளைஞர்களிடமிருந்து வர வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுங்கள். இந்த 25% இடஒதுக்கீடு 3 கட்டமைப்புகளிலும் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கான அங்கீகாரம் வெறுமனே வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அது சட்டமாக்கப்பட வேண்டும். இந்த இவ்வாறான பல கொள்கைகளை முன்வைத்து எங்களோடு இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறேன். இதற்கு மேலதிகமாக ஒரு கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக கட்டுப்பட்ட ஒரு மத்தியதர குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்த எனக்கு இவ்வளவு உயர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று நான் ஒரு மத்தியதர பெண்ணாகத்தான் இருக்கின்றேன். எனவே உங்களோட அரசியல் பயணம் உங்களுக்கு பிடித்தமான கட்சியோடு நிச்சயமாக தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.